Glory to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 39வது வசனம். யோவான் 9:39. அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். நம்முடைய அருமை ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திற்கு வந்ததானே ஒரு நோக்கத்தை சொல்லுகிறார். சுவிசேஷங்களிலே அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம், நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிப்பதற்கு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்கிறார். பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்த ஆண்டவர் பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் என்று சொல்லி இன்னொரு இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததே ஒரு உன்னதமான நோக்கம். அதில் ஒரு நோக்கம், காணாதவர்கள் காணும்படியாக. இயேசுவை காண்கிறவர்களும் காணாது இருக்கிறார்கள் என்று அந்த நாட்களிலே ஆண்டவர் அறிந்தவர். இவர்தான் கிறிஸ்து என்று யாரும் உணர்ந்து கொள்ளவே இல்லை. அந்த காலத்திலே வாழ்ந்த யூதர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று சொன்னால், அறிக்கை யாராவது அப்படி அறிக்கை செய்தால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடு பண்ணி வைத்திருந்தார்கள் என்று இதே 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். அப்படியாக யூதர்கள் கிறிஸ்துவை, இயேசுவை கிறிஸ்து என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இந்த 9ஆம் அதிகாரம் முழுவதுமே ஒரு பிறவி குருடனை குறித்ததானே ஒரு சம்பவம். முழு அதிகாரமே அந்த பிறவி குருடனை குறித்து, அவனுக்கு நடந்த காரியங்களை குறித்து விளக்கி சொல்லுகிறது. இயேசு அவரை சந்தித்த பொழுது என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் இப்பொழுது சற்று அவனை, அந்த குருடனை குறித்து நாம் பார்ப்போம். பொதுவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரிடத்திலே குறை காண்கிறாரோ, யாரிடத்திலே ஒரு நோயோ இல்லை என்று சொன்னால், அவர்கள் வியாதி உள்ளவர்கள், இல்லை என்றால் குருடர், இப்படிப்பட்ட குறை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நம் இயேசு புறம்பே தள்ள மாட்டார். அவர்களை ஆண்டவர் நேசித்தார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய விசுவாசத்தின்படி எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்தார். அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஒரு பெரிதான அன்பு. இந்த பிறவி குருடனை ஆண்டவர் கண்ட பொழுது அவரோடு இருந்த அவருடைய சீஷர்கள் 2ஆம் 3ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, 9ஆம் அதிகாரம் 2ஆம் 3வது வசனத்திலே இந்த யோவான் சுவிசேஷத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? ஆண்டவர் சொல்கிறார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அநேக வேளைகளிலே நம்மிடத்தில் ஏதாவது குறைகள் வந்துவிட்டால், இல்லை என்றால் சமுதாயத்திலே நாம் மற்றவர்களிடமிருந்து நாம்
தனித்து விடப்பட்டதை போல ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிட்டால் நாம் புலம்புகிறோம். எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாருமே புலம்புவாங்க. எப்படி புலம்புவாங்க? நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு ஏன் இந்த சூழல்? எனக்கு ஏன் இந்த கடன் பிரச்சனை? எனக்கு ஏன் இந்த வியாதி? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிள்ளை பிறந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை பிள்ளைகள் அவர்கள் நிமித்தமாக இவர்களுக்கு கஷ்டம் தான். இப்படி பலவிதமான புலம்பங்கள், இப்படிப்பட்ட புலம்புகிற மக்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இப்படி புலம்புகிற ஜனங்கள் அவன் சொல்லுவான், நான் செய்த பாவமா, எங்க அப்பா அம்மா செய்த பாவமா, எங்க முன்னோர் செய்த பாவமா என்று சொல்லி புலம்புவார்கள். ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தால், இயேசு கிறிஸ்து உன்னை சந்தித்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படும் மாற்றங்கள், உனக்கு இயேசு கிறிஸ்துவாலே நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், நீ இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையினுடைய எண்ணற்ற நன்மைகளும் அதனால் உனக்கு கிடைத்த பலன்களையும் நீ சிந்தித்து பார்ப்பாய் என்று சொன்னால் உனக்கு தெரியும், இது தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுத்தப்பட்டது. என்னிலே ஆண்டவர் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினார், இயேசு மூலமாக நான் அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டேன் என்று உன்னுடைய வாய் சொல்லும். ஆனால் நெருக்கங்கள் பாடுகள் வரும்பொழுது புலம்புகிற ஜனங்கள் தான் அநேகம் உண்டு. ஆனாலும் இயேசு அவர்களை புறம்பே தருவதில்லை. இந்த குருடன் இப்பொழுது இயேசுடைய அந்த அற்புதத்தை அவன் பெறுகிறான். எப்படி பெறுகிறான்? ஆண்டவருக்கு என்ன செய்கிறான்? உமிழ் நீரை அப்படியே தரையில துப்பிட்டு அதை அப்படியே குழைச்சி அந்த சேற்றை எடுத்து அவன் கண்களிலே பூசி, நீ போய் சிலோவாம் என்னும் குளத்திலே போய் கழுவு என்று அவர் ஒரு கட்டளை கொடுத்து உன்னை அனுப்பி விடுகிறார். நல்லா கவனிக்கணும், அவனுக்கு கண்ணு தெரியாது. இயேசு அவன் கண்களிலே சேற்றையும் வைத்து எரிச்சுகிறார், 2 கண்களையும் அப்படியே பூசி அடைத்து, நீ போய் சீலோவாம் என்னும் குளத்திலே போய் கழுவு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறார். அன்பு கட்டளை தான், ஒரு விடுதலையின் கட்டளை, ஒரு ஆசீர்வாதத்தின் கட்டளை. இந்த குருடன் என்ன செய்கிறான்? இயேசு சொன்ன அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் போய் என்ன செய்கிறான்? அந்த சிலுவம் குளத்திலே அவன் கழுவுகிறான். அவன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்ட பொழுது அவனை குறித்து அவனுடைய அயலகத்தாரும், அவன் குருடனாய் இருக்கும் பொழுது அவனை கண்டிருந்தவர்களும், இன்னும் சிலர்கள் எல்லோரும் அவனை கண்டு ஆச்சரியப்பட்டதோடு மட்டுமல்ல, இவன் யார், இவன் அவன் தானா, இவன் அந்த இடத்துல பிச்சை எடுத்து கொண்டிருந்தானே அப்படி இப்படின்னு சொல்லி அவனை குறித்து என்ன செய்கிறார்கள்? சிலருக்கு குழப்பம், சிலருக்கு சந்தேகம், சிலவங்களுக்கு என்னது, அவன் தான் இவன் அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு அறிவும் கிடைத்தது. அநேக நாட்களிலே நாம் இந்த காரியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு இவனா அவன், அவனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்க நிறைய பேர் உண்டு. ஏனென்றால் ஒரு மாறுதல், ஆண்டவர் வரும் பொழுது, ஆண்டவர் உன்னை தொடும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஒரு முற்றிலுமாக ஒரு மாற்றம் அடையும். அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் வருவதற்கு முன்பதாக உன் வாழ்க்கை வேறு, வந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கை வேறு. இயேசு கிறிஸ்து உன்னை தொடுவதற்கு முன்பதாக உன்னுடைய வாழ்க்கை வேறு, தொட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கை வேறு. இயேசு தொட்டால் உன்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறும், உன்னுடைய ஜீவிதம் மாறும், உன்னுடைய குறைகள் மாறும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்கிறதை போல, ஆம், உன் குறைகள் ஒளிந்து போகும். அப்படித்தான் இந்த பிறகு குருடனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆனால் பரிசேயர் என்ற ஒரு கூட்டம், ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிப்பதிலேயே ஒரு கூட்டம், அவர்கள் அதற்காகவே சுற்றி திரிந்தார்கள்.
இந்த வாலிபனை பிடித்து அவனிடத்திலே கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிறார்கள். 11வது வசனத்தில் அவன் சொல்கிறான், இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களிலே என்ன செய்கிறார், பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையிடந்தேன். அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியும், இயேசு என்பதை அவன் அறிந்தவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய கண்கள் பார்க்கவில்லை. இயேசு அவனை தொட்டு குணமாக்கினான். பிறவி குருடாக இருந்த அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதைத்தான் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த பரிசேய கூட்டம் அவனை நம்பல. அவன் சொன்ன வார்த்தையை நம்பல. உடனே கேட்காங்க, அவர் எங்கே? அவன் எனக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் அந்த கட்டளையை கொடுத்து சேட்டை அவன் கண்களிலே பூசிவிட்டு நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சீலோவாம் குளத்துக்கு என்ன செய்யட்டான், அதை ஸ்டிக்க வச்சு அப்படியே அவங்க அங்கெல்லாம் போய் வந்து பழக்கம். அவன் பாட்டு நேர போயிட்டான், குழந்தை போய் கழுவுக்கு போயிட்டான். இயேசு அவருடைய கிரியைகளை செய்வதற்கு அவர் சென்றுவிட்டார். அவருடைய சித்தம் இந்த உலகத்திற்கு வந்ததான சித்தங்களை நிறைவேற்ற வேண்டும். இந்த உலகத்திற்கு வந்து காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றது சொல்ற வார்த்தையின்படி அவர் என்ன செய்கிறார், அவருடைய வேலையை பார்த்து போய்விட்டார். ஆனால் அந்த பரிசேயர் விடாமல் அவனிடத்திலே மறுபடியும் கேட்கிறார்கள். 15வது வசனத்தில் அவன் சொல்றான், பூசினா கழுவினேன் காண்கிறேன். இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் சொல்லிட்டான், எனக்கு அவர் இதை செய்தார், பூசினார் கழுவினேன் காண்கிறேன். பூசினாரு, என்னை போய் கழுவு சொன்னாரு, நான் போய் என்ன செய்தேன், கழுவினேன், இப்பொழுது காண்கிறேன். இவ்வளவுதான் ஐயா. நீங்க அவரை போட்டு அவர் யாரு, அவர் பாவி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்பதான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன் நீங்க அவரை பாவின்னு சொல்றீங்க? 25வது வசனத்துல சொல்றான், அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து வெளிநாட்டுக்காரர், அவர் வெளிநாட்டு தெய்வம், நீ அந்த வெளிநாட்டு தெய்வத்தை பின்பற்றி போயிட்டியா அப்படின்னு. இந்த உலகத்தை மீட்கும்படியாக வந்த ஒரே ஒரு ரட்சகர், ஒரே ஒரு மீட்பர், ஒரே ஒரு தெய்வம் இயேசுதான். உலக மக்களுக்காக தம்மையை ஜீவ பலியாக தந்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்துதான். அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் முழுவதுமாக ஊற்றி கொடுத்து உனக்காக மரித்தாரே, உனக்காக உன் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டாரே, உனக்காக தண்டிக்கப்பட்டாரே. அந்த தெய்வத்தை போல வேற தெய்வம் உலகத்திலே வேற எதுவுமே இல்லை. இன்றும் அவர் உயிரோடு எழுந்தவராய் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை குறித்து அவர்கள் எப்படியாவது அவரை பிடித்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்தில் என்ன செய்கிறார்கள், திருப்பி 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 கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது அவனுக்கு ஒரு வேகம் வந்து அவன் சொல்றான், நீங்க இவ்வளவு கேட்கீங்களே, அவருடைய விசேஷனாகும்படி நீங்க விரும்புகிறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான். அவ்வளவுதான். அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. அந்த கோபம் வந்தாலும் இவன் அவங்களுக்கு ஒரு போதனை செய்கிறான். பாருங்க, எப்பொழுதுமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், விடுதலை பெற்ற பிள்ளைகள் தன்னுடைய சாட்சியை அவர்கள் பற்றி பிடித்து கொண்டு கர்த்தரை எப்படியாவது மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அது ஒரு உந்துதல் அவர்களுக்குள்ளே காணப்படும். இந்த குருடனாகி இந்த சகோதரனும் அப்படிதான் அப்படிப்பட்ட உந்துதல் வந்து 31வது வசனத்திலே, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பா என்று சொல்லி அவரை பாவி என்று சொன்னபடினாலே அவன் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், குருடருடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதற்கொண்டு இதனால் வரை நாங்கள் கண்டதில்லையே, கேள்விப்பட்டதில்லையே. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன செய்திருக்கிறாரே, அவர் தேவனிடத்தில் இருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்று சொல்லி அவர் என்ன செய்கிறான், அவன் தனக்கு ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை குறித்து சாட்சி சொல்லுகிறான். உடனே அவர்களுக்கு பயங்கரமான கோபம். உடனே சொல்கிறார்கள்,
முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி உன்னை புறம்பே தள்ளிவிட்டார்கள். 34வது வசனம் சொல்லுகிறது, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ. நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் என்னுடைய வேலையை விட்டுவிட்டு முழு நேர ஊழியக்காரனாக நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வந்த பொழுது என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லோரும் என்னை வெறுத்தார்கள். காரணம் என்ன? அவருடைய பார்வை அந்த பழைய பாவம், ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, இவன் ஒரு மோசமானவன், இவன் இப்போ போதகமான வந்து விட்டானா, இவன் இப்போ நம்மளுக்கு போதிக்க வந்துட்டானா, இவன் ஒரு பாஸ்டர் ஆயிட்டானா என்று சொல்லி ஏளனப்படுத்தினார்களே ஒழிய இந்த பாவியையும் ஆண்டவர் இயேசு ரட்சித்தாரே என்று தேவனை மகிமைப்படுத்த மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு அது ஒரு கடினமான ஒரு காரியம். காரணம், அவர்கள் பாரம்பரியத்திலே ஊறி போயிருந்தவர்கள். என்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், சிஎஸ்சி கிறிஸ்தவர்கள், நானும் அதில் தான். ஆனால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை இப்படி ஒரு ரட்சகர், அவர் மீட்பர், யாரையும் அவரிடத்தில் வந்த யாரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளவில்லை. அவர் தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அதுதான் பைபிள் உள்ள வேதத்தில் உள்ள கீவேடே. அதுதான், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவான் 3:16 சொல்லுகிறது. அப்படியாக வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. அவரிடத்திலே அன்பு கூறுகிறவன் எவன் அவன் கெட்டு போக மாட்டான், அவருக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய அன்பை அவர் கொடுக்கிறார், தன்னுடைய உயிரையே கொடுக்கிறார். அதுதான் மேலான அன்பு. அப்படிப்பட்ட அன்புள்ள இயேசு கிறிஸ்து இந்த பிறவி குருடனையும் தொட்டார், இந்த பிறவி குருடனையும் மாற்றினார். என்னை போல பாவிகளையும் ஆண்டவர் மாற்றி ஒரு ஊழியக்காரனாக மாற்ற முடியும் என்றால் ஒரே ஒரு தெய்வம் இயேசுவால் மட்டும்தான் முடியும். காரணம் என்ன? அவருடைய அன்பு. அவர் நம்மையில் பாராட்டும் அன்பு நம்முடைய நீதியினால் அல்ல, நம்முடைய நீதியினால் அல்ல. ஆம், வேதத்திலே தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மிடத்திலே உண்மை இல்லை, ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை தெரிந்து கொண்டவர். அவர் முன்குறித்தவர். இப்படியாக என்னை என் தாயின் கர்த்தத்தில் இருக்கும் பொழுதே முன்குறித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால் தான் 16 வயதிலே தடம்பரனுடைய வாழ்க்கை சீராக்கப்பட்டு 38வது வயதிலே கர்த்தர் என்னை சுதந்திர தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். யோவான் 1:12 சொல்வதை போல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்கிறாரே. அவர் மேல் விசுவாசம் எத்தனை பேர் ஆயிரம், அத்தனை பேர்கள். அவர் எப்படிப்பட்டவர்? எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார். அப்படியாக ஒரு பக்தன் பாடினார். எந்த பாவியாய், வேதமும் அதைத்தான் சொல்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அதற்காக இந்த உலகத்திலே வந்தேன் என்று சொல்கிறார். காணாதவர்கள் காணும்படியாக. இப்படி ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பிறவிக்குருடனை 35வது வசனத்திலே யோவான் 9:35 பார்க்கும் பொழுது, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டார்.
இப்போ அவனை காண்கிறார். தள்ளப்பட்டவனை ஆண்டவர் பார்க்கிறார். உன்னுடைய சூழ்நிலை எப்படி காணப்படுகிறதோ, அருமையான சகோதரே சகோதரியே, ஒருவேளை நீ தள்ளப்பட்டவளாக காணப்படலாம், புறம்பாக்கப்பட்டவர்களாக காணப்படலாம். சமுதாயத்தில் இருந்தோ, குடும்பத்தில் இருந்தோ, உற்றார் உறவர்களிடத்திலிருந்தோ, நண்பர்களிடத்திலிருந்தோ நீ தள்ளப்பட்டவர்களாக காணப்படலாம், புறம்பாக்கப்பட்டவர்களாக காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய மனதுருக்கம் உன்னை தேடி வரும். ஆண்டவர் இயேசு அவனுக்கு பார்வை கொடுத்ததோடு நின்றுவிடவில்லை, அவனை மீண்டும் கண்டார் என்று நாம் அதிலே பார்க்கிறோம். கண்டதோடு மட்டுமல்ல, அவனிடத்திலே அவர் ஒரு வார்த்தையை என்ன செய்கிறார்? கேட்கிறார். நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் அவனிடத்திலே அந்த விசுவாசம் இருந்தது. இயேசு எனக்கு சேட்டை பூசினார், நான் கழுவினேன், பார்வையடைந்தேன். இயேசு என்று ஒரு மனிதரை மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பது அவனுக்கு தெரியாது. அவர்தான் குமாரனாகிய கிறிஸ்து, அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று அவனுக்கு தெரியாது. அநேக ஜனங்கள் இன்றைய நாட்களில் கூட இவனை போலதான் காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களை, அடையாளங்களை பெற்றிருப்பார்கள். ஆனால் இயேசுவை காண மாட்டார்கள். இயேசு கொடுத்த சுகத்தை பெற்றிருப்பார்கள். ஏதாவது ஒரு ஊழியக்காரன் மூலமாக அடிமையை கொண்டும் எத்தனையோ ஜனங்களை ஆண்டவர் தொட்டிருக்கிறார். எத்தனையோ வியாதியஸ்தர்கள், மரண படுக்கையில் இருந்தவர்கள் கூட எழுப்பி உட்கார்ந்து அவர்கள் திரும்பவும் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஆலயத்திற்கு வரமாட்டார்கள், ஆண்டவரை காணவில்லை. ஆனால் அவர்கள் கொடுத்த சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு ஊழியக்காரன் மூலமாக, ஒரு தேவனுடைய மனிதன் மூலமாக, இல்லை என்றால் சத்தியத்தின் மூலமாக. வேதம் சொல்லுகிறது 8:32, யோவான் 8:32 சொல்லப்படுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்படியாக இயேசு விடுதலை கொடுக்கிறவர். யாரை கொண்டாவது சொல்கிறோம் என்ன செய்வார்? அவர்களை அனுப்பி இயேசுவின் நாமத்தினால் செபிக்கும் பொழுது அற்புத அடையாளங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்படித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறார். தம்முடைய சீஷர்களுக்கும் அப்படித்தான் அதிகாரம் கொடுத்தார். இன்றைய நாட்களில் ஊழியக்காரர்களை கொண்டு அநேகர் 1000 பேரை தொடுகிறார். ஆனால் அவர்கள் இயேசுவை அறிந்து என்ன செய்வதில்லை, ஆண்டுடைய சமூகத்துக்கு வருவதில்லை. இந்த குருடன் கூட கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்று கேட்கிறார். அவனுக்கு தெரியாது. அவருடைய மாசக்கண்கள் பார்க்கவில்லை, மனக்கண்கள் பார்த்தது. எப்பொழுது இயேசு தொட்ட பொழுது, இயேசு கண்களிலே சேட்டை பூசிய பொழுது, அவருடைய மனக்கண்கள், அவருடைய இருதயத்தின் கண்கள் ஒரு விசுவாசத்தை கண்டது. என்ன? இயேசு சுகத்தை கொடுப்பார். அவர் சொன்னபடி என்ன செய்தான்? விசுவாசத்தோடு போய் சீலோவாம் குளத்திலே கண்களை கழுவினானே, பார்வை அடைந்தானே. அதே போல ஒரு விசுவாசம் எல்லாருக்குள்ளும் வரும். ஆனால் கூட இயேசுவை அவர்கள் நேரடியாக பார்த்ததில்லை. எப்பொழுது காண்கிறார்கள்? அவர்களுடைய விசுவாசம் ஆண்டவர் செய்த அற்புத அதிசயங்களை தேவனுடைய சமூகத்திலே வந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே நீ எனக்கு சுகம் கொடுத்தீர் என்று தேவனை மகிமைப்படுத்தும் பொழுதுதான் இயேசுவை காணலாம். இயேசு தொடர்ந்து உன்னுடைய வாழ்வில் அற்புத அதிசயங்களை செய்வார். நீ அந்த விசுவாசத்துக்குள்ளே நீ வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த குருடனை பார்த்து கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10:9 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு
தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்படித்தான் அந்த ரோமர் 10:9-10 வசனங்கள் சொல்கிறது. அதே போல இந்த சகோதரன், இந்த குருடனாகிய இந்த சகோதரன் ஆண்டவர் அந்த வார்த்தை கேட்ட பொழுது நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்று கேட்டார். இயேசு இப்படி கேட்டுவிட்டாயே என்று கோபப்படல. அவனை பார்த்து சொல்றாரு, இயேசு அவரை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான், உடனே அவன் ஆண்டவரையே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் என்று 38வது வசனத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சகோதர சகோதரிகளே, நீ அறிக்கை செய்கிறாயா, ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது நீ உணர்ந்து கொள்கிறாயா? கர்த்தர் உனக்கு எத்தனையோ அற்புத அதிசயங்களை செய்திருக்கிறார். நான் இயேசுவை அறியேன் என்று சொல்கிறாயா? நான் தேவனுடைய குமாரன் மேல் நான் விசுவாசம் வைப்பதற்கு அவர் யார் என்று நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாயா? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று யோவான் 1:9 நான் பார்க்கலாம். அதே 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது யோவான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த குருடனை சந்தித்து அவனுக்கு அந்த சேற்றை பூசுவதற்கு முன்பதாக அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன தெரியுமா? 9ஆம் அதிகாரம் யோவான் 9:5 சொல்கிறார், நான் இந்த உலகத்தில் இருக்கையில் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். அப்படி சொல்லித்தான் அவனுக்கு கண் பார்வையை கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரையே நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதாவது நீ ஆண்டவரை மறந்து போயிருந்தால், இயேசுவை தேடாமல் இருந்திருந்தால், அற்புத அதிசயங்களை பெற்றுக்கொண்டும் உன்னுடைய கஷ்டத்திலே, உன்னுடைய வேதனையிலே, உன்னுடைய சூழ்நிலையிலே நீ மறுதலித்து பேசியிருந்தால், யார் எனக்கு உதவி செய்வார் என்று புலம்பிக் கொண்டிருந்தால், இப்பொழுது நீ சொல், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், நீரே தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக உலகத்திற்கு நீர் வந்தீர், என்னை ரட்சிப்பதற்காக நீ இந்த உலகத்திற்கு வந்தீர் என்று நீ அறிக்கை செய்வார். கர்த்தர் உன் வாழ்க்கையை வளமாக்குவார், செழிப்பாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சூழ்நிலைகளே அநேக புறம்பாக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், நான் அதைத்தான் சொன்னேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்னுடைய சொந்த பந்தம் எல்லாம் என்னை தள்ளிவிட்டு, ஊழியத்திற்கு நான் வந்தேன் என்று நான் ஊழியக்காரனாய் முழு நேரம் ஊழியக்காரனாக மாறிவிட்டேன், என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொன்னேன். என் உடன் பிறந்த சகோதரன், அவனும் ஒய்ஃபும் டீச்சர்ஸ், அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, என் வீட்டுக்கே வரமாட்டாங்க. அதுக்கு முன்னால் ஓடி வருவான், அண்ணன்னு பார்ப்பான், அங்கே போய் ஊழலாம் சொல்லுவான். எங்கள் அண்ணன் பெரிய ஒரு கம்பெனியில் மேனேஜராக, பிஸ்னஸில் ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். ரசிக்கப்பட்டான், அதான் ஜோ பண்ணுறாங்கலாம் சொல்லுவோம். ஆனால் எப்போ நான் வேலையை விட்டுட்டு ஊழியக்காரனா மாறிட்டேன்னு சொன்னேன், அவ்வளோதான். அவனுடைய எண்ணம் என்னை பிச்சைக்காரன் நினைச்சதா என்னன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் அப்படிதான் ஊழியக்காரன் நினைக்கிறார். ஆனால் ஊழியக்காரனை தேவன் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? அக்கினி ஜுவாலையாக வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் சொல்கிற ஊழியக்காரனை ஆண்டவர் ஒரு பொழுது கைவிடவே மாட்டார். ஊழியக்காரனை என்ன செய்வார்? அவன் சொல்கிறோம், அவனை தூக்கி நிறுத்துவார். ஊழியக்காரனை நேசிக்கிற ஆண்டவர், ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படித்தான் தேவன் என்னுடைய வாழ்வை, அவன் சொல்கிற என்னுடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணினார். அல்லேலூயா. அவன் சொல்கிற கர்த்தர் என்னை கொண்டு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரே, அவரை போல வேறு தெய்வம் உண்டா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இடத்துல நாம் நம்மளுடைய வாழ்வின் குறைகள் அநேகம் உண்டு. ஆனாலும்
நம்முடைய விசுவாசத்திலே குறைவு என்பது வரவே கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்தை ஜெயிப்பான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி நாம் ஒன்று யோவானிலே நாம் பார்க்கிறோம். நிருபத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக வேதம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட சொல்கிறார். 11:6 எபிரேயர் 11:6 சொல்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் நமக்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படி அந்த விசுவாசம் வேண்டும். ஆக இந்த பிறவிக்குருடன் எப்படி விசுவாசித்தானோ, எப்படி ஆண்டவர் என்னை ரட்சித்த பொழுதோ இன்று வரை அந்த விசுவாசத்தில் உறுதியாயிருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதில் எத்தனையோ ஏளனங்கள், எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ கிண்டல்கள், என்னை ரட்சிப்புக்குள்ளாக நடத்திய ஒரு சகோதரர். அவர் இப்போ ஊழியக்காரராக இருக்காரு. 2-3 சபைகள் வைத்திருக்கிறேன்னு சொல்லுவார். அவரை பார்க்க ஒரு தடவை சென்றேன். அவர் ஒரு ஊழியக்காரனோட பேசிக்கிட்டு இருந்தார். அவரை என்னை பார்த்த பொழுது அந்த பக்கத்துல இருக்கிற ஊழியக்காரை பார்த்து, இவர் தான் நான் சொன்னதா அவரு அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லுகிறார். நான் அதை கவனிக்கலன்னு நினைச்சேன். நான் அதை பார்த்துட்டேன். அதை எப்பொழுது நான் அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் பார்த்தேன், கேட்டேனோ, நான் கவனித்தேனோ, அதற்கு பிறகு அவருடைய வீட்டிற்கே நான் செல்வது கிடையாது. அவர் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அது ஒரு காரியம். ஆனாலும் அவருடைய காரியம் எப்படி இருக்கிறது பாருங்க. இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னை பெற்றவர்களே உன்னை கைவிடலாம். ஆண்டவர் சொல்கிறார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிற கர்த்தர். நீ ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருந்தால், ஆண்டவர்களுடைய பாதத்தை பணிந்து கொண்டால், ஆண்டவரே விசுவாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் 9:38 அந்த பிறவி குருடன் என்ன செய்கிறான்? அப்படி சொல்லி அவரை பணிந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. நீ ஆண்டவரை பணிந்து கொண்டான், உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை வர்த்திக்க பண்ணுவார், உன்னை வளமாக்குவார், உன்னை செழிக்க பண்ணுவார். உன்னுடைய ஜீவிதம் கர்த்தராலே கட்டப்படும். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை போல அது எந்த மழை வந்தாலும், எந்த சூழலில் வந்தாலும், எப்படிப்பட்ட புயல் அடித்தாலும் அது விழுந்து போகாதபடி உன்னை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தைரியமா சொல்கிறார். அதே போல நாமும் சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவடைந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சகல நாட்களிலும் ஒவ்வொரு நொடியும் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசத்திலே நாம் வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோதரர் இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும், காண்கிறவர்கள் சிலவங்க ஞாபகிடுவாங்க, எப்படி தங்களுடைய வாழ்க்கையை மறைச்சிடுவாங்க. ஆனால் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? தன்னுடைய வாழ்க்கையை என்றும் சொல்வார்கள். தன்னுடைய பழைய வாழ்க்கையை சொல்லி எப்படி ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார், உள்ளையான சேற்றிலிருந்து எப்படி தூக்கி எடுத்தார்னு சொல்லுவாங்க. ஆனால் காண்கிறோம் என்று சொல்லி தங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறவர்களுக்காக இயேசு அவர்கள் சொல்கிற காரியம் அப்படிதான். என்ன சொல்கிறார்? காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாயத்திற்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் சொல்றாரு. நாம் இயேசுவை நாம் காணாதவர்கள் காணும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம், இயேசுவை விசுவாசிப்போம். நம்முடைய விசுவாச கண்கள் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய ஜீவித்தில் ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். நாம் ஆண்டவரை சொல்கிறோம், எப்பொழுது ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுத்தாரோ, நம்மை தொட்டு நம்மை தூக்கி எடுத்தாரோ, நம்மை தொட்டு நம்மை ஆசீர்வதித்தாரோ, எப்பொழுது நம்மை உடையான சேற்றிலிருந்து நம்முடைய ரத்தத்தாலே கழுவி எடுத்து நம்மை சுத்திகரித்தாரோ, அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை, அவர் நமக்கு செய்த அற்புத அதிசயங்களை நாம் எண்ணினவர்களா
அதை மறவாதபடி நாம் அறிக்கை செய்வர்களாய் காணப்பட வேண்டும். இந்த பிறவி பொருள் இயேசு எனக்கு என்ன செய்தார்? சொகு கொடுத்தார். 25வது வசனத்திலே சொல்கிறார், யோவான் 8:25 நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு சொல்கிறார், இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சிலுவை குளத்திலே கழுவு என்றால் அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறான் 11வது வசனத்திலே. இப்படியாக அவருடைய சாட்சி அப்படித்தான் காணப்படுது. அப்படியாக நாமும் சாட்சி கொடுப்போம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை அனைவருக்கு தெரிவிப்போம். அப்பொழுது நாம் கட்டப்படுவோம். அப்பொழுது நம்முடைய விசுவாசமும் வேறு ஒன்றும். நாம் சாட்சி சொல்ல 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 கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நம்முடைய விசுவாச வாழ்க்கை வளரும், ஆவிக்குரிய ஜீவிதம் வளரும். நாம் அப்படியே ஆண்டவர் நமக்கு செய்ததை மறந்து விட்டு மறைத்து விட்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஜீவிதம் அது பாழாய் போகும். அப்படினாலே ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் நினைவு கூறுவோம். ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகம் நம்மை வெறுக்கும். உற்றார் உறவினர்கள் வெறுத்து விடுவார்கள், நண்பர்கள் கூட விலகி விடுவார்கள். ஆனால் உன்னை அழைத்த தேவன், உன்னை விசுவாசத்திற்கு அழைத்த தேவன், உன்னை விசுவாசியாக ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார். ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலகவே மாட்டார். சுதந்திரம் அவர் ஒருபோதும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் சொல்கிறதே. அதே போல சுதந்திரம் மாறாத இயேசு அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் கைவிடவே மாட்டார். அவர் நம்மை புறம்பே தள்ளவே மாட்டார். உலகம் புறம்பே தள்ளினாலும் அவர் நம்மை தேடி வந்து அவர் நம்மை நினைச்சுவார், விசுவாசத்திலே ஊன்ற கட்டுவார். அப்படித்தான் இந்த பிறவி பொருளை எங்களுடைய விசுவாசத்திலே ஊன்ற கட்டி அவனை நோக்கி அவர் சொல்கிறார், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். இப்பொழுது உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ எண்ணிப்பார். சற்று உன் வாழ்க்கையை திரும்பிப்பார். எந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்தார்? குருடனை போல வழிதப்பி திரிந்த உன்னை, தப்தக்கா புத்தக்கா என்று தடவித்திருந்த உன்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தாரே. உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வளமாக்கி இருக்கிறாரே. இயேசுவை நீ மறவாதே. உன்னை தூக்கி எடுத்த ஆண்டவரை மறவாதே. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அதை போல நமக்காக வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், நமக்காக கல்வாரி சிலுவையிலே சுதந்திரம் அடிக்கப்பட்டவர், அவரை நோக்கி பார். அவர் உனக்காக சிந்தின ரத்தம் அதுதான் உன்னை கழுவி சுற்றி இருக்கிறது. உன் பாவ வாழ்க்கையை பரிசுத்தமாக்கியது, உனக்கு மீட்பை கொண்டு வந்தது, உன்னுடைய இக்கட்டான சூழலில் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தது. அது அந்த ரத்தம், அது தேவனுடைய கிருபை. அந்த கிருபையினாலே அவர் உனக்காக சிந்தின ரத்தம். அந்த கிருபையின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். அந்த கிருபையின் ரட்சிப்பை நீ தள்ளிவிடாது. ஆண்டவரை உறுதியாக கட்டிக்கொள். ஏசாயா தீர்க்கதரிசி 26:3 சொல்வதை போல உண்மை உறுதியாக கட்டிக்கொண்ட மனதை விட உண்மையை நம்பியிருக்கிறபடியா பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொன்னபடி கர்த்தர் தாமே பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். இயேசுக்கே மகிமை உண்டாகட்டும். துதி கன மகிமையை எல்லாம் அவருக்கே செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.